தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. கிரேட்டஸ்ட் பிளஸிங். எல்லாம் நல்ல சவுண்டா சூப்பர் எனர்ஜில ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வாசிங்க பார்க்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் ஆமென். இன்னும் ஒரே ஒரு முறை மனப்பாடமா சொல்லிங்களா? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தார். இந்த பூமியினுடைய நிறைவை கொடுப்பதற்கு முன்பதாக வானத்தினுடைய பனி ரொம்ப அவசியமுடையதா இருக்கு. வானத்தினுடைய பனி இருந்தாதான் பூமியில ப்ரொடக்டிவா மாறும். பூமி காய்ந்த இடம், பூமி வெறுமையான இடம், பூமி ஒரு ட்ரை பிளேஸ், வில்டர்னஸ். இதை ப்ரொடக்டிவா மாத்துறதுக்கு ஆண்டவர் வைத்த வழி என்னன்னா, வானத்தினுடைய வாசலை திறந்து, வானத்தினுடைய பலகணிகளை திறந்து, வானத்திலிருந்து அவர்களுக்கு வானத்தின் பனியை அவர்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்து வச்சிருந்தார். இப்ப ஈசாக்கு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, பூமி ப்ரொடக்டிவா மாறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உனக்கு வானத்தின் பனியை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்ற எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பூமியில எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வானத்தினுடைய பனியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நிச்சயம், வானத்தினுடைய பனி உங்க மேல இருக்கும், உங்க சூழ இருக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கும், உங்க லைஃப்ல இருக்கிறத எல்லாரும் பார்க்கறதற்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் உதவி செய்வார். எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பனினால நீர் ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் பனி எல்லாரும் பார்ப்பார்களாக. இதுல மிகுந்த தானியம்னா ஹெல்த்னு அர்த்தம். இதனுடைய ரூட் வேர்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, மிகுந்த தானியம்னா ஹெல்த். திராட்சை ரசம்னா இந்த இடத்துல லாஃப்டர். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்த்தும் லாஃப்டரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹெல்த்தும் நல்ல ஹெல்த்தே இல்லாம சொல்றீங்களே. ஹெல்த்தும் லாஃப்டரும் இந்த வருஷத்துல என் பங்கா இருக்கும். மிகுந்த வானத்தின் பனி என்ன கொடுக்குமா? வானத்தின் பனி இறங்கும் போது இந்த வருஷத்துல நீங்க அனுபவிக்க போறது ஃபுல் ஹோலான ஹெல்த், ஹோல்சமான ஹெல்த். அது இல்லாம உங்க வாயும் இருதயமும் களிப்பும் நகைப்பும் உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவாராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க ரகசியமா நகைச்சிருப்பீங்க. சாரால் எப்படி நகைத்தாலும், சாரால் அப்படியே யாருக்கும் தெரியாம ஒரு வார்த்தையை சொன்னோன்னு கூடாரத்துக்குள்ள இருந்து, டென்ட்டுக்குள்ள இருந்து சாரால் அப்படி நகைத்தாலாம். ஆண்டவர், நீ நகைக்கிறல்ல, நீ எதுக்கு நகைச்சன்னு நான் என்ன பண்றேன், உனக்கு ப்ரூவ் பண்றேன். நீ நகைத்த நகைப்பு சர்க்காசமா நினைச்சனா, அதே நகைப்புனால ஒன்னு நான் சர்க்காசமா நான் மாத்துவேன். நீ நகைக்கும் போது நீ நம்ப முடியாத நினைச்சனா, அதே நம்ப முடியாத நகைப்புனாலே உனக்கு நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி சாராளுக்கு, ரெபேக்காளுக்கு, அப்படியே ஒவ்வொரு சந்ததிக்கும் இறங்கும் போது ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார். இந்த ஆசீர்வாதம் தலைமுறையா வருது. எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நடக்காதுன்னு நகைத்தீர்களோ, அந்த வருஷத்துல இந்த வருஷத்துல அந்த விஷயத்திற்காக விஷயம் குழப்புது. இந்த வருஷத்துல நல்லா சொல்றேன், இந்த வருஷத்துல அந்த விஷயத்திற்கு, எந்த விஷயத்துக்காக நகைத்தீர்களோ அந்த விஷயம் உண்மையான நகைப்பு உங்க வாயில கடவுடுவார். ஈசாக்கு பிறந்தோன்னு அவனுக்கு பேர் என்னது? ஈசாக்கு என்றால் நகைப்பு. இப்ப அவன் ஆசீர்வதிக்கிறான், நகைப்பு ஆசீர்வதிக்குது. அது அதே வாக்குத்தத்தனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். அவன் வந்து சொல்றான், முறையா இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். மற்றவங்க யாரும் ஆசீர்வதிக்கல, ஃபர்ஸ்ட் சொல்றான். ஏன்னா ஒரு காரியத்தை பார்க்கறான். ஆதியாகமம் அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியல, ஆனா ஏதேன் தோட்டத்தை பத்தி ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏதேன் தோட்டத்துல இந்த பனி இருந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. 2வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க.
எப்படி இருக்கு பாருங்க. 6வது வசனம் 2வது அதிகாரம் 5. ஃபர்ஸ்ட் மழையினால வர்ற பிளெஸிங் கிடையாது, மழையே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. 5வது வசனம், கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை 2:5 வாசிக்கிறேன். மழைய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைச்சது. இதை ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது பூமியிலேருந்து வரல, வானத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாராம், கர்த்தர் கொடுத்தார். அதான் மீகா 4 நம்ம மீகா 5 நம்ம அதை வாசிப்போம். இப்போ மூடு பனி பூமியிலேருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. நினைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு பாருங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனையும் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினால் ஊதினார். அவன் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். சொல்றேன், பூமி காயல, பூமியில ஈரப்பதம் இல்லை, பூமியில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட என்ன பண்ண முடியாது, எடுக்கப்பட முடியாது. எந்த ஈரம் இல்லாம காய்ந்த வனாந்தரமா இருக்கு பூமி. அந்த பூமியை மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பூமியை நினைக்கணும். பூமியை நினைக்கிறதுக்கு மழை வேணும். ஆனா மழை ஆண்டவர் கொடுக்காம பூமியிலேருந்து மூடு பனியை என்ன பண்றாரு, எழும்ப பண்ணி. ஆக்சுவலா வானத்திலிருந்து எழும்ப பண்றாரு, அது வானத்திலிருந்து வந்து பூமி மேல உட்கார்ந்தது தான். அப்படி அந்த லாங்குவேஜ் அப்படிதான் பயன்படுத்திருக்காங்க. பூமி மேல உட்கார்ந்து அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. எல்லாம் சொல்லுங்க, பூமி எல்லாம் நனைத்தது. நினைச்சதுக்கு அப்புறம் தான் கிரியேஷனே உண்டாகுது. நினைத்ததுக்கு அப்புறம் தான் கிரியேஷன் உண்டாகுது. இந்த வருஷத்துல புதிய திராட்சை ரசம்னா புதிய கிரியேஷன் உண்டாகும், புதிய படைப்புகள் உங்களிடம் உண்டாகும்னு சொன்னேன். அந்த புதிய படைப்புகள் உருவாக வேண்டுமானால் வானத்திலிருந்து பனி உங்க மேல அப்படியே படர வேண்டும். வானத்தினுடைய பனியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். புதிய படைப்புகள், புதிய சிருஷ்டிப்பு, புதிய மகிமை, புதிய கிருபை இதெல்லாம் அனுபவிப்பதற்கு முன்பதாகவே வானத்தினுடைய பனியினால கர்த்தர் உங்களை நிறைப்பாராக. வானத்தின் பனியினால கர்த்தர் உங்களை நிறைப்பாராக. இதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ, பூமியினுடைய பனி, வானத்தினுடைய பனி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துல தீர்க்கதரிசிகள் சொன்ன அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா எங்கெங்கே வானத்தினுடைய பனி பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் அதோடு கூட எதுவும் தொடர்புடையதாக இருக்கு. புதிய திராட்சை ரசம் தொடர்புடையதாக இருக்கு. இது கதை கிடையாது, இது ட்ரூத். இந்த வருஷத்துல இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்லலை. ஏதோ நீங்க ரொம்ப சேடா வந்திருக்கீங்க, ஏதாவது மோட்டிவேஷன் வராதா, ஏதாவது நம்மளை எழுப்பாதா அப்படின்னு நினைச்சு வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், இது மோட்டிவேஷனை சொல்லலை. திஸ் இஸ் a fact. இது ட்ரூத். இது நடக்கா இல்லையான்னு மாத்திரம் நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையை கவனிக்க ஆண்டவர் இந்த வருஷத்துல பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் பனி மிகுந்த. இந்த வருஷத்துல நீங்க ஜெபிக்க போறதே இந்த ஜெபத்துக்காக தான். வானத்தினுடைய பனியினால என்ன நிரப்புங்க. அந்த ஜெபத்தை இப்பவுமே எல்லாரும் சேர்ந்து ஏறெடுப்போமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல எதையும் நான் கேட்கல, நான் வேற எதையுமே கேட்க போறதில்ல. என் லைஃப் முழுவதும் வானத்தினுடைய பனியினால் நிறைந்திருப்பதாக. என் லைஃபே ஒரு ரெசரக்டட் லைஃபா மாறட்டும். வானத்தின் பனி என்ன செய்யுது தெரியுமா? 26:19 வாசிச்சு பாருங்க. 26:19 ஏசாயா. நிறைய வசனமா குறிச்சு இருக்கேன். வாசிங்க. ஏசாயா 26:19 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மரித்த உம்முடையவர்கள், அதுக்கு முந்தின வருஷத்துல சொல்றாரு, தேசத்துல ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்த்த இடத்துல சொல்றாரு, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து, எல்லாம் சொல்லுங்க, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரையும் பூமி புறப்பட பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் மரணம் இருக்கும் அங்கெல்லாம் ரெசரக்ஷன் உண்டாகணும்னா பூமியில வானத்துடைய பனி உண்டாகணும்.
உங்க குடும்பத்துல எதெல்லாம் ரெசரக்ஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்க சரீரத்துல எதெல்லாம் ரெசரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த ரெசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல் உண்டாகணும்னா வானத்தினுடைய பனி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு, விழித்து கெம்பீருங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேலே பெய்யும் பனி போல இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பனி பூண்டுகள் மேல பெய்கிற பனி போல இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். எவ்வளவு பாசிபிலிட்டி ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு சாத்தியத்தினுடைய எல்லையை நீங்க கவனிங்க. சாத்தியத்தினுடைய எல்லை நீங்க கவனிக்கிற எல்லை ஆண்டவர் குறிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரண விஷயத்தை பத்தி இங்க சொல்லல. கிரேட்டஸ்ட் ஆசீர்வாதம் என்ன? நம்ம உலகமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் நம்முடைய பாடி, குளோரியஸ் பாடி, மகிமையின் சரீரமாய் மாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏசாயாட்ட சொல்றாரு, அன்னைக்கே சொல்லிட்டாரு, கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி சொல்லிட்டாரு, வானத்துடைய பனி பெய்யும். அந்த நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா? பூமி பூட்டி வச்சிருக்கிறத கூட ரிலீஸ் பண்ணிரும். பூமி எதெல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிரும். பூமி மரித்தவர்கள் வச்சிருக்கவே முடியாது. பூமிக்கே அப்படி ஒரு ஆசீர்வாதம், அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல மரணத்துக்கு ஏதுவான டெத்துக்கு ஏதுவான எதுவும் இருக்காது. நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல சாவுக்கு ஏதுவானது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. பக்கத்துல உங்களை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல இவங்க சரீரத்துல சாவுக்கு ஏதுவானது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, எல்லாம் உயிர்த்தெழுதல் உண்டாகட்டும். வானத்தின் பனினா ரெசரக்ஷன் அர்த்தம். வானத்தின் பனி ரெசரக்ஷன். பூமி அதை ரிலீஸ் பண்ணுமா? பூமி அதை ரிலீஸ் பண்ணும். இந்த பூமிக்குள்ள பூண்டும் விதைகளும் தங்கியிருக்கு. அந்த விதைகளை ரிலீஸ் பண்றதுக்கு பூமிக்கு அந்த விதையினுடைய வீரியம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா கடினம், பயங்கரமான இருதய கடினம் மாதிரி அப்படி வறண்டு இருக்கு. அதுல இருந்து ஸ்ப்ரவுட் ஆக மாட்டல, அதுல இருந்து ஒன்னும் வெளியே ரிலீஸ் ஆகவும் இல்லை. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல வானத்தின் பனி எந்த பூமி ரிலீஸ் பண்ண மாட்டேங்குதோ அந்த பனி மேல வானத்தின் பனி பெய்யும் போது பூமியால வைத்திருக்க கூடாதது தங்களுடைய மரித்தோர்களையும் என்ன பண்ணுமா, ஒரு ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பாசிபிலிட்டியை உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு. நம்புறீங்களா இல்லையா? நீங்க நம்புறீங்கன்னா, பாஸ்டர் என் பேங்க் பேலன்ஸ் கூட ரெசரக்ட் ஆக மாட்டேங்குது பாஸ்டர். ஒருத்தன் நேத்து சொல்றான், என் அக்கௌண்ட்ல 2 டிஜிட் தான் இருக்கு, அதுக்கு நான் 4 டிஜிட் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன், என்ன பண்ண? இருக்கிறது 90 ரூபா, அதுக்கு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துல நிரம்பி வழியும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்களேன்? உண்மையிலே நீங்க நம்புறேன், நான் சாட்சி சொல்ற மாதிரி உங்களுக்கு தான் சாட்சி இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தான் பாஸ்டா இருக்கணும்னா உங்க சாட்சியோட என் சாட்சி கூட இருக்கணும், உங்க நீதியோட என் நீதி கூட இருக்கணுங்க. நான் ஒரு 19,000 ரூபாய் பில்லு கட்டணும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீக் 19,000 ரூபாய் பில்லு கட்டணும். பில்லு நான் இந்த திராட்சை கொலையை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு பில்லை என்ன பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன். ஒரு பிரதர் நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி கரெக்டாக பில் அமௌண்ட் என்ன பண்ணுறாரு, கூட 1000 ரூபா வச்சு அனுப்புகிறாரு. ஆண்டவர் உடனே எனக்கு நினைவு காட்டின தெரியுமா, திராட்சை கொலையை அப்படியே நினைவு காட்டுறாரு. அப்படியே நினைவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. நான் சொல்றேன், உங்களுக்கும் நிரம்பி வழியும். நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. எல்லாம் சொல்லுங்க, எதுவும் அடைச்சிருக்காது, எதுவும் அடைக்காது. உங்க வாய் அடைக்குது. இப்போ சவுண்டா சொல்லுங்க, எனக்காக எதுவும் அடைக்கவே முடியாது, எந்த வாசலும் எனக்காக அடைக்க முடியாது. அப்படி வந்து நின்னா, ராஜா வந்து நின்னா திறக்காத கதவுகள் ஒன்னும் இருக்காது. ராஜா வந்து நின்னா திறக்காத பூமி இருக்காது. பூமி விழுக்கிது. காலங்காலமா பூமி என்ன பண்ணுச்சான், தன்னிட வந்தவங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்துச்சான். சாபமே மோசே சபிக்கும் போது பூமி என்ன பண்ணும், பூமி திறந்து எல்லாம் இழுக்கும்.
அதே பூமிக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பனி வரும். எந்த பூமி எதெல்லாம் இழுத்துதோ, எந்த பூமி எதையெல்லாம் இழுத்துதோ அதையெல்லாம் அப்படி வெளியே கொண்டு வந்து நிற்கும். எப்படி உனக்கு அப்படின்ட்டு வந்து நிற்கும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவும் செய்து முடித்த தேவன் நீருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் பயம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் உம்மால் எனக்காக யாவும் செய்து அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடித்த தேவன் நீருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது உம்மால் யாத்திராவும் 15 எடுத்துக்கோங்க. யாத்திராவும் 16. இந்த பனித்துளி எப்போ பார்ப்பீங்க நீங்க? அதிகாலையில். நமக்கு நைட்டு. ஆண்டவர் வச்சிருக்க கேலண்டர் படி, டே டைம் படி சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகிய ஃபர்ஸ்ட் டே. பூமி எல்லாம் தூங்குது இல்லையா? செடி பிளான்ட் எல்லாம் தூங்குது. அந்த தூங்குற இடத்துல சைலண்டா வருது வானத்தின் பனி. மழை பெய்யும் போது படபட படபட படபடன்னு படபட படபடன்னு சவுண்டு கேக்குது. ஆனா பனி, அந்த மூடு பனியோ இல்ல வானத்தின் பனி பெய்யும் போது பனித்துளி ரொம்ப சைலண்டா இருக்கு. எல்லாம் சொல்ல சைலண்ட். இந்த வருஷத்துல சைலண்டா இருக்கும் எல்லாம் நடக்கிறது. ஆனா அது அதுல வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பார்க்கறது எல்லாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கறது இரவா இருக்கும். பார்க்கும்போது எல்லாம் டார்க்கா இருக்கும். ஆனா வானத்துடைய பனி அப்படியே வந்து அந்த புல்லுல அப்படியே உட்காந்து அதிகாலையில் நீங்க பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற புல்லு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கே குட் மார்னிங் சொல்லும் பாருங்க. அத மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற எல்லாம் சைலண்டா. ஒரு 3 பேரை பார்த்து இந்த வருஷத்துல சைலண்டா நடக்கும். எல்லாம் பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கு அப்படி இப்படி அப்படின்னு ஒண்ணுமே நீங்க சொல்ல முடியாது. எல்லாம் சைலண்டா. உங்களுக்கு பிடிச்சது என்னது? சைலண்டா. ஏன்னா ரொம்ப நல்லது. சைலண்டாவே இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஆடக்கூடாதுமாங்க, அப்படி தானே? ரொம்ப ரொம்ப ஆடக்கூடாது. ஆனா சைலண்டா நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த நிறைவை பெற்றவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப அவங்க ரொம்ப அடாவடியே இருக்காது. ரொம்ப சைலண்டா. பக்கம் ஹைஃபை போட்டு சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற நிறைவு. அதனாலதான் அவனே சொல்லி வச்சிருக்கான், அரை கூடம் பயங்கர சவுண்டு நாய்ஸும் இருக்கும். ஆனா நிறைவானது அப்படியே சைலண்டா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பனி சத்தமே கேட்காத அளவுல
இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சைலண்டான நிறைய காரியங்களை நினைப்பேன். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, யாரும் பார்க்க முடியாது, அந்த சைலண்டில் ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். சைலண்டாக ஆண்டவர் வந்து செய்கிற எல்லா வித காரியங்களை நினச்சி நன்றி செலுத்துங்க. அதிகாலையில் எலும்புனா முடிஞ்சா அந்த பனித்துளியை போய் என்ன பண்ணுங்க, காலையில் நாளையிலேருந்து எல்லாம் என்ன பண்ணுங்க, எலும்புறதே எங்கே பாஸ்டர் எலும்பு, நாங்கள் சூரிய உதயத்துக்கே பார்த்தது இல்லைன்னு, கொஞ்சம் எலும்புனோன்னு பரவாயில்ல, உங்களுக்காக கொஞ்சம் மீதியாவது இருக்கும், அதை போய் பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பனித்துளி சைலண்டாக வந்த மாதிரி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சைலண்டான ஆசீர்வாதங்கள், மேன்மை, மகிமை, வானத்துடைய எல்லா வித ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். சைலண்டாக இருக்கும். யாத்திராகமம் 16:14 வசனம் வாசிங்க. 16:14 13 வாசிங்க. சாயங்காலத்திலிருந்து காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. இங்க பாருங்க, காடையை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் எதை கொண்டு வந்தாருன்னா, எதை கொண்டு வந்தாரு? காற்றை, கீழ்காற்றை கொண்டு வந்தார். ஆனா அதுக்கு அடுத்த வசனம், அதே காற்றுல எதையும் கொண்டு வந்திருக்கலாம், மன்னாவையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னா கொண்டு வர்றதுக்கு எதை இருக்கு பாருங்க. 14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கிங்களா? பெய்திருந்த, அதுக்கு முந்தின வசனமே வாசிருங்க, எல்லாம் நல்லா வாசிங்க. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில், நல்லா சொல்லுங்க, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்து. பனி பெய்ந்திருக்குனாலே என்ன அடையாளம்? வானத்திலிருந்து வார்த்தை மண்ணா வரப்போகுதுன்னு அர்த்தம். அங்க பனி பெய்திருக்கு, இவன் பெய்திருந்தது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பெய்திருந்த பனி நீங்கின போதோ இதோ வனாந்திரத்து மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் அதை கண்டு, இது என்ன? மன்னானா இன்னைக்கு மன்னா ப்ராடக்ட்ஸ், மன்னா ஃப்ரூட்ஸ், மன்னா ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு வைக்க. மன்னானா என்ன அர்த்தம்னா, இது என்னன்னே தெரியலையா, இது என்னன்னே தெரியாம 40 வருஷம் சாப்பிட்டுருக்கான். இது என்ன, இது என்ன, இது என்னன்னே தெரியாம இருந்திருக்கான். மன்னானா என்னது? இது என்ன? அத மாதிரி அந்த மன்னாவை ஈஸியா பைபிள்ல லாங்குவேஜ் அழகா எழுதியிருக்கலாம். மண்ணா பெஞ்சுது அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா பைபிள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புது. ரொம்ப டிராமாட்டிக்கா ஒரு காரியத்தை என்ன பண்ணுது, சொல்லுது. விடியற் காலத்துல ரொம்ப முக்கியமா, இது ரொம்ப முக்கியமா, எங்க விடியற் காலத்துல எது பெஞ்சா என்ன, ஆனா ஆனா முக்கியப்படுத்துது. ஏன்னா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சிருக்கான். வானத்தின் பனியினாலே நீ நிரப்பப்படுவாய், வானத்தின் பனினாலும் மிகுந்த தானியமோ மிகுந்த திராட்சை ரசமோ உனக்கு உண்டாயிருக்கும். எல்லாம் வாக்குத்தத்தங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்படியே ஆண்டவர் இதெல்லாம் தின் லைன் தான். உங்க கண்ணு மிஸ் பண்ணிரும் ஈஸியா உங்க ரெவலேஷன் இல்லைன்னா ஈஸியா மிஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே சாயங்காலம் பனி பெய்துதான். பனி நீங்கணுன்னு அப்படி பார்த்தா அந்த இடத்துல மண்ணா இருந்ததான். இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் தேவன் உங்களுக்கு மன்னாவை போல அனுதினம் மன்னா மாத்திரம் இல்ல, எந்தெந்த விஷயத்துல தேவையான மன்னாவை கொண்டு வரணும்னா வானத்துடைய பனி உண்டாகும். அந்த பனியை ஆண்டவர், மன்னாவாகிய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக கொடுப்பாராக. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆண்டவர் உங்களுக்காக உண்டு பண்ணுவார். ஆமென். இன்னும் ஒரு நிறைய ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணு பார்ப்போம். சங்கீதம் 133 எடுங்க. இந்த பெந்தேகோஸ்தே பிரசங்கியார் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் பனியாக இருக்கும் அங்கெங்கெல்லாம் அப்படி எடுத்து கொண்டு வந்து காமிப்பாங்க உங்களுக்கு. சங்கீதம் 133 எல்லாரும் சூப்பராக வாசிங்க பார்க்கலாம். இதோ இங்கதான் கம்யூனிட்டியை பத்தி பேசுறாரு. நம்ம ஒருமித்து வாசம் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால சண்டே அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், 1 டே நம்ம குறிச்சிருக்கோம். இங்க ஆக்சுவலா சர்ச்சை பத்தி பேசல, ஆனா இங்க இருக்கிற யூனிட்டியை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. இது வந்து ஆத்மாவுக்கு டு ஆத்மா, ஆவியிலிருந்து ஆவி இருக்கிற கனெக்ஷன். ஆனா இந்த கனெக்ஷனை ரியாலிட்டியில அனுபவிக்கிறது. நம்ம வாரந்தோறும் பேசிட்டு இருந்தாலும்
சண்டே நம்ம எல்லாம் கூடி வந்து இந்த கனெக்ஷனை ஆண்டவர் இன்னும் என்ன பண்றார், அதிகரிக்கிறார். இதில் உள்ள ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. நம்ம யூனிட்டியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இந்த யூனிட்டி எப்படிப்பட்ட யூனிட்டினா, வானத்தின் மேல இறங்குற எர்மோன் மலை மேல் இறங்கும் வானத்தினுடைய பனிக்கு ஒப்பாயிரும். இந்த யூனிட்டி வரும்போது அந்த யூனிட்டியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, வானத்தினுடைய பனி அந்த யூனிட்டி மேல இறங்கி இருக்கு. நம்ம கூட்டம் கூடும்போது இந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இது வானத்துடைய பனி இறங்கி இருக்கிற கூட்டம், இது வானத்துடைய பனி இறங்கிற கம்யூனிட்டி அப்படின்னு மற்றவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய கம்யூனிட்டியை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சபையை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, எங்க சபை கூடி வருதுல நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பம், எவ்வளவு நலமா இருக்கு. இந்த கூட்டத்துல எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவன் 10,000, ஒருவன் 1000 துரத்துவான். 2 பேர் சேர்ந்தா they shall drive out 10,000. 10,000 பேர் துரத்துவான். இத்தனை பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்தலாம்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு பாசிபிலிட்டி ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த கம்யூனிட்டி லைஃப் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த கம்யூனிட்டி லைஃப்ல இண்டிவிஜுவல் லைஃபை என்ன பண்ணிடுவாரு, சூப்பரா ஆசீர்வதிச்சிருவாரு. இந்த கூட்டத்தோட தனி நபரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. பக்கத்துல ஒரு உழுக்குங்க, ஒரு ஹைஃபை கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க, அடுத்த வாரம் காணாம போயிடக்கூடாது. ஒரு வாரம் வந்துட்டு நிறைய பேர் அடுத்த வருஷம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சொந்தக்காரங்க எப்படியும் சண்டே ஒரு சடங்கு வீடு வந்துடுது, ஒரு கல்யாண வீடு வந்துடுது. ஏன் சடங்காறது எல்லாம் சண்டே தான் சடங்காராங்கப்பா. ஆச்சரியமா இருக்கு. காரணமும் உங்களுக்கு அப்பா சர்ச்சைக்கு வர்றதுக்கு காரணம் 100 காரணம் வைக்காத. சர்ச்சைக்குல இருந்து வந்து ஏதாவது போறதுக்கு பல காரணங்கள் வருது. ரொம்ப அதுவும் காரணங்கள்லாம் கலர்ஃபுல்லா வேற வருது. நல்லா ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல இந்த கிருபையின் உபதேசத்துல ரொம்ப மோசமான காரியம் சபை கூடி வருதுல ரொம்ப ரொம்ப இது பண்ணாது. கிருபை எல்லாம் கிருபைன்னு கூடி வர்றதை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கூடி வர்றது மாத்திரம் நம்ம பெந்தேகோஸ்தே எல்லாம் கூடி வர்றது மட்டும் புதிய உடன்படிக்கை. ஆமென். நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லை. அதனால நான் பார்க்குறேன் யாராவது எக்ஸாம்பிள் எடுக்கலாமான்னு. எல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அடுத்த வருஷத்துல இந்த வருஷத்துல சபை கூடி வருதல், நம்ம ஒருமித்து வாசம் பண்ற இடம் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சிடாக்சின் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, அப்படின்னு ஒரு சுரப்பி நம்ம சரீரத்தில் என்ன பண்ணணும், சுரக்கணும். அந்த சுரப்பி சுரந்தாதான் நீங்க ஆனந்தம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஆனந்தம், பேரின்பம், அதெல்லாம் நீங்க அடைய முடியும். இந்த சுரப்பி சுரக்கிறது எங்க வச்சிருக்காருன்னா கம்யூனிட்டியில வச்சிருக்காராம். இந்த சபை கூடி வருதுல தான் உங்க இருதயத்துல ஆனந்தம் பெருகணும். நீங்க இந்த எண்ணத்தோட அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, இந்த எண்ணத்தோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் ஆனந்தம் குறையவே குறையாது, பேரின்பம் குறையவே குறையாது. பேரின்பம் குறைஞ்சாதான் சிற்றின்பத்துக்கு என்ன பண்றான் போனா. சிற்றின்பத்துல அது இருக்கான்னு பார்த்தா சிற்றின்பத்துல எல்லாம் இருக்கான், ஆக்சிடாக்சின் இல்லையா. சிற்றின்பத்துல எல்லா சுரப்பியும் சுரக்குமா. செக்ஸ் இருக்கும் போது எக்கச்சக்க சுரப்பி சுரக்குது, மதுபானத்துல எக்கச்சக்க சுரப்பிகள் சுரக்குது, ஏகப்பட்ட எல்லா சுரப்பிகளும் நிறைய சுரக்குது. ஆனா கம்யூனிட்டியில இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஆக்சிடாக்சின் ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன சொல்லுங்க, ஆக்சிடாக்சின். இது நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிற ஒரு சுரப்பி.
அந்த நித்திய பேரின்பம் எப்போதுமே இந்த கூடி வருதல, சபை கூடி வருதலே தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்க வந்து இருக்கும்போது இந்த வாரம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் வந்திருக்கலாம். ஆனா வந்து ஒருத்தர் உங்களை கெட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒரு பிரைஸ் லாட் சொல்லும் போதே பனி, வானத்தின் பனி உங்க மேல அப்படியே இறங்கிருங்க. எர்மோன் மலையில இருந்து பனி இறங்குவது போல உங்க தலையின் உச்சியில எல்லாம் பனிகளும் இறங்குவதாக இந்த வருடத்துல. அதுக்காக தான் சபை கூடி வரும், அதுக்காக தான் சபை கூடி வரும். எனர்ஜி லெவல நான் வந்து பார்த்தேன், உங்க முகத்தை பார்த்தோன்னே எனக்கு எனர்ஜி வந்துடுது, உங்களை பார்த்தா எனக்கு. ஆனா உங்களை பார்த்தா அப்படின்னு வந்துடக்கூடாது. அந்த சொங்கி அது ஒரு மோசமான கெட்டாவி. அது பக்கத்துல ஒரு ஹைஃபை கொடுங்க, உங்களை பார்த்தாலே எனக்குள்ள ஆவி துள்ளணும். இவருங்க கை கொடுத்தா அப்படி கைய இருக்கணும். அவர் எனர்ஜி எனக்கு வரணும். நீங்க முட்டிக்கால் போட்டு வாரம் ஃபுல்லா ஜெபிச்சும் நடக்காதது. சும்மா கூடி வந்து அப்படியே ஆண்டவர் ஆராய்ச்சி கூடி வந்து பேச சொல்றேன். அந்த நித்திய பேரின்பம் உங்களுக்குள்ள அப்படியே சுரக்கிற சுரப்பிகள்ல இருந்து எக்கச்சக்க ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நித்திய பேரின்பம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாராம். அதான் உங்களுடைய பிரசன்னத்திலே நித்திய பேரின்பம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவும் செய்து முடித்த என் நேசர் எல்லாவற்றையும் உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. என் கைகள் குறுகவில்லை, என்னால் கூடாதது எதுவும் இல்லை. என்னால் கூடாதது எதுவும், என்னால் கூடாதது, என்ன சொல்லுங்க, என்னால் கூடாதது எதுவும். உங்க கைகள் குறுகவில்லை, என்னால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, என்னால் கூடாதது எதுவும் இல்லை. என்னால் கூடாதது எதுவும் இல்லை. என்னால் கூடாதது சங்கீதம் 113 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 113 வசனம். இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கங்க அப்படியே உருவிருக்கேன். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடும் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. 113. உமது முக்கியமான நிகழ்வு சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுவது. அந்த முக்கியமான நிகழ்வுல இதோட கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டவர். பாருங்களேன், உமது பராக்கிரமத்தை எல்லாம் சூப்பர் சவுண்ட பராக்கிரமமா செய்ய பார்க்கலாம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவா இருப்பார்கள். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, ச்சே என்ன அலங்காரம் பாருங்க, பரிசுத்த அலங்காரத்தோட. அப்படின்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கிடையாது. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பரிசுத்தத்தை அப்படியே தனித்துவம். அதான் பரிசுத்தம் என்னது? தனித்துவம். நீங்க தனி ஆளுங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாதுங்க. உங்க யூனிக்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இத்தனை யூனிக்னஸ் பாருங்க. அடுத்து பாருங்க, விடியற் காலத்து எப்பா எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த லாங்குவேஜ் பாத்தீங்களா? ஏங்க என்ன போயிட்டு இதெல்லாம் சும்மா சாதாரணமா எழுதல. விடியற் காலத்திலே கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய, இது மாத்திரம் எனக்கு வாசிக்க தெரியாது. இது எப்படி வாசிக்கணும்? இத்தனை பேர் சொன்னா எப்படி தெரியும்? எழவனவா எவன ஜனம். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. எவன ஜனம் உமக்கு பிறக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த விடியற் காலத்து கற்பத்துல பிறக்கும். ஏன் நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்க, என்ன என் முகம் அவ்வளோ அழகாவா இருக்கு,
எல்லாம் என்னையே பார்த்துட்டீங்க. இப்பதான் சொல்லியிருக்கேன் என்ன பரிசுத்த அலங்காரத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்துல ஒரு தட்டு தள்ளி சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து பனி பெய்யும் போது எவன ஜனம் பிறகும், எல்லாம் பிறகும். பனிக்கு சமானமாய் உம்முடைய, நம்ம பிறந்ததே எப்பதான் பனி பெஞ்சிருக்கு. அது என்ன பண்ணும்னா, இதுக்கும் சத்துருக்கள் பாதபடி ஆக்கி போடுவதுக்கு என்ன என்ன சம்பந்தம்? நாம் பிறந்தா அது நடக்கும். எந்தெந்த சத்ருலாம் நம்ம பாதபடி ஆக்கலையோ அதெல்லாம் ஆண்டவர் எண்ணெயை வச்சு நான் மிதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மிதிப்பேன். பக்கத்து வீட்டுக்காரன கிடையாது, யங் மேன், யூத். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏஜே ஆக மாட்டீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டி ஏஜிங்க்கு நிறைய கிரீம் இருக்கு, அப்படிதானே? டி ஏஜிங்க்கு எக்கச்சக்க கிரீம் இருக்கு. இந்த மஞ்சள் கடலாம் நீங்க போனீங்கன்னா உங்க தோல்ல இருக்கிற சுருக்கத்தை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து விட்டுருவாங்க. ஆனா 3 நாள்ல அந்த சுருக்கம் என்ன ஆயிரும், அப்படியே பல்ல வெளியே காமிக்கும். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போட்டோலாம் பாத்தீங்கன்னா கேமராவே உங்களால பிடிக்க முடியல. நான் உட்காந்து எடிட் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு 3 ஃபவுண்டேஷன் இருக்கு முகத்துல, அதுக்கு மேல ஏதோ மேக்கப் போட்டீங்க. அது ஒவ்வொரு போட்டோவும் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. போட்டோல கூட உங்க அழகை என்ன பண்ண முடியல, லென்ஸ் கேப்சர் பண்ண முடியும். அவ்வளோ மேக்கப் அடிச்சிருக்கீங்க. சூப்பர் மேக்கப் இல்லை, உண்மையிலே அது ஒரு பரிசுத்த அலங்காரம். ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் ரெனியூ யுவர் ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்களேன், என் ஸ்ட்ரென்த்து ரெனியூ, நான் ஏஜே ஆக மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விடியற் காலத்து பனி பிறக்கும் போது எப்படி இருக்கோ அதை போல ஃப்ரெஷ்ஷா என் லைஃபை இந்த வருஷத்துல தேவன் மாற்றி கொடுப்பாராக. ஆமென். ஃப்ரெஷ்ஷா, எவர் ஃப்ரெஷ். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரெஷ்னஸ். எப்பொழுதும் எப்போ பேசினாலும் ஃப்ரெஷ்ஷான வார்த்தைகளை உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுப்பாராக. உங்க சாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். இங்க பாருங்களேன், இந்த பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்பயா அற்புதம் பண்ணார்னா 1970s அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லா சாட்சியும் யூடியூப்ல இருக்கிற அவைலபிள் எல்லா பெரிய பெந்தேகோஸ்தே பாஸ்டர் சாட்சியும் நீங்க கேளுங்க. எப்பயா ஆண்டவர் அற்புதம் பண்ண, உங்க எப்பா அந்த காலத்துல தம்பி 1970s என்னெல்லாம் பண்ணாரு, இப்ப என்னையா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெஷ்ஷே இல்லை, ஃப்ரெஷ்னஸே இல்லை. ஏன்னா பழைய சாட்சியே அவங்களுக்கு சக்சஸ் உடைய அவார்டு அப்படியாச்சு. அவங்களுடைய ரிவார்டு, அவங்களுடைய அவார்டு எல்லாம் அவங்களுடைய சக்சஸை. மைல்ஸ் மன்ரோ அப்படின்னு ஒரு பெரிய தேவ மனிதர், அவர் எழுதுறாரு, your enemy is your latest success. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் எதிரியே உனக்கு கிடைச்ச ஏற்கனவே நீ பெற்ற வெற்றி தான் உன்னுடைய எதிரி. ஏன்னா அதையே வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், காலங்காலம் ஃபுல்லாக சாட்சி சொல்ல சொன்னா 1980 1990 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன அற்புதம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்துருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர், அதை சொல்லுங்க. அதை சொல்லணும்னா வானத்தின் பனி உங்க மேல அப்படியே நிரம்பி, விடியற் காலத்தின் கற்பத்தில் பிறக்கும் பனியை போல எவன ஜனம் உம்மிடத்திலிருந்து பிறக்குமா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. உலகத்துக்கு உங்களை ப்ரெசன்ட் பண்ணும்போது ஆண்டவர் நீங்க ஃப்ரெஷ்ஷாக மாற்றி தான் ப்ரெசன்ட் பண்றாரு. சர்வ சிருஷ்டிகள்லாம் தவித்து கொண்டு இருக்கிறது எதுக்காக தவித்துட்டு இருக்கு தெரியுமா? பழைய சக்சஸை சொல்றதுக்காக தவிக்கல, பழைய சாட்சியை சொல்ல தவிக்கல. ஃப்ரெஷ்ஷான ஒரு கிருபையை உங்கள்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும், ஃப்ரெஷ்ஷான மகிமையை உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டி எல்லாம் அப்படியே தவித்து கொண்டு இருக்காது. அது இந்த வருஷத்துல வானத்தின் பனியினாலே அது நடக்கும். 2 தீர்க்க தரிசனம் தொடர்புடைய மொத்தம் பார்த்துட்டு முடிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. மீகா 5:7 வாசிங்க. மீகா 5:7 பயங்கரமான ரிஃப்ரெஷ்மெண்ட் இதுல இருக்கு பாருங்க. மீகா 5:7 உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாக்கு ஏதும் பக்கம் என்ன
எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் எழும்பிந்து வாசிப்போமா? இதை மட்டும் இன்னும் ஏசாயாவும் இருக்கு, ஆனால் ப்ரிப்பராக எழும்பிருங்க. மீகா 5:7. ஏன்னா 4ஆம் வசனம் வாசி பாருங்க. அவர் நின்று அதுதான் இருக்கு, அதனால நின்று கொண்டு. அடுத்த 7ஆம் வசனம் வாசிங்களா? யாக்கோபிலே மீதியானவர்கள் யாரு? நம்ம தான் அந்த சந்ததி. யாக்கோபிலே ரெமனன்ஸ், மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும் அநேக ஜனங்களிலே நடுவிலே இருப்பார்கள். எல்லாத்துடைய நடுவில் நீங்க நம்ம எப்படி இருப்போம்னு வசனம் வாக்குத்தத்தம். இதாங்க வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு இந்த வருஷத்தை நீங்க ஓட்டிடலாம். இந்த வருஷம் இல்லை, நித்தியமா ஓட்டிடலாம். அந்த பணி மழையும் எதுக்காக காத்திருக்காதான்? மனுஷனுக்காக காத்திருக்காதான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். அவங்க தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்களுடைய ப்ரொமோஷனு, உங்க வளர்ச்சி, உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த மனுஷனை சார்ந்து காத்திருக்காது. சாமி கொடுத்தாலும் அந்த பூசாரிக்காக காத்திருக்காது. யாரும் ஒருத்தர் உங்களை என்ன பண்ணணும், ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம் காத்திருக்காதான். அது அப்படியே வரும் ஆண்டவர் பிரசன்னத்திலிருந்து. ஆமென். மனிதனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரனுக்கு தாமதியாலும் இருக்கிற பூண்டுகள் போல என் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். நம்மளை குறித்து வசனம் சொல்றது பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்போமா. சூப்பர் ஃப்ரெஷ். அதுக்கு அடுத்த வசனம் பயங்கரமா இருக்கும். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகனுக்கு இருக்கிறதுக்கு சமானமாகும். கடந்து போய் மிதித்து தப்பி நம்ம பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். எப்பா பயங்கரமா இருக்கு வாக்குத்தத்தம். அதுக்கு அடுத்த பாருங்க, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எதை போடுறாரு? வானத்தின் எல்லாம் தொடர்பு இருக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க திராட்சை ரசம் வந்துடும். அடுத்து நீங்க வாசிங்க, நிறைய வரும். எல்லாம் சேர்ந்து வாசிக்குமா? மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடைய கூட எழுந்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, எழுந்திருப்பாங்க. மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி அகைன் ரெசரக்ஷன் தான் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இங்கே எப்படி இருக்கு பாருங்க. அக்காலத்திலே 2ஆம் வசனம் பாருங்க, 27:2 வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். இது நான் காமிக்கிற டிஃப்ரென்சஸ் எதுல உங்களுக்கு இருக்குன்னா, இந்த குட் ஒயின், நியூ ஒயின், அதோட எது தொடர்புடையதுன்னு நான் வரிசையாக நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க வர்றது. அந்த லைனை நீங்கள் பிடிச்சிக்கணும். நம்மகிட்ட நியூ ஒயின் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சைலண்டாக நிறைய காரியத்தை என்ன பண்ண விரும்புகிறாரு? வானத்தின் பனியின் ஆசீர்வாதங்களாலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, உங்கள்கிட்ட வருவதற்கு, உங்கள்கிட்ட புறப்படுவதற்கு, உங்கள்கிட்ட பிறப்பதற்கு எந்த தடையும் இராது. இந்த வருடத்தில் நான் கரங்களை உயர்த்தி ஒரு 10 பேரை பார்த்து சொல்லுங்க, வானத்தின் பனியினால இந்த வருஷத்துல ஒரு 10 பேரை மீட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின், நீங்க மீட் பண்ணாத 10 பேரை மீட் பண்ணுங்க. வானத்தின் பனியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. heavenly dews, heavenly dews, heavenly dews. திராட்சை ரசம், நல்ல திராட்சை தோட்டம், நல்ல திராட்சை ரசம். எனக்காக யாவையும் செய்து முடித்த இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும். எனக்காக யாவும் செய்து முடித்த தேவன் பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்.
பயமே உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, என்னால் கூடாதது எதுவும் இல்லை. என்னால் கூடாதது எதுவும் இல்லை. என்னால் கூடாதது எதுவும் இல்லை. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இவ்வாண்டிலே. வெண்மேகமே உம்முடைய வசனத்தின் வெளிச்சம், உம்முடைய வார்த்தையின் வெளிச்சங்கள் உண்டாகட்டும்.